எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம சேலத்துல நடக்க போற ஒரு மரபு திருவிழாவை பத்தி தாங்க சொல்லலான்ட்டு வந்திருக்கேன். வர பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிழா நடக்க போகுது. இந்த திருவிழாக்கு கட்டாயமா எல்லாருமே வாங்க. போன ட்ரிப்பு நடந்தப்பயே நானும் வந்துட்டு வேணுங்கிறத வாங்கிட்டு வந்தேன். இந்த ட்ரிப்புமே ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. அதுக்குமே எல்லாருமே வாங்க. இந்த திருவிழால நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பாங்க, கொண்டு சந்தைப்படுத்துவாங்க. அதுல நமக்கு தேவையான எல்லா பொருளுமே நம்ம வாங்கிக்கலாம். அரிசிகளா இருக்கட்டும், நிறைய வகையான அரிசிகள் கொண்டு விற்பாங்க. கிழங்கு வகைகள் கொண்டு விற்பாங்க. காய்கறிகள் கொண்டு கொடுப்பாங்க. அதனுடைய விதைகளும் கொண்டு கொடுப்பாங்க. நம்ம மாடி தோட்டத்துல வச்சு வளர்த்துறதா இருந்தாலும் வாங்கி நம்ம விதைகளை போட்டு வளர்த்தலாம். நம்ம வீட்டு தோட்டத்துல வச்சு வளர்த்துறதா இருந்தாலும் நம்ம வாங்கி வச்சு வளர்த்தலாம். அதே மாதிரியே மூலிகை செடிகளுமே கொண்டு வருவாங்க. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எந்த மூலிகை குடிச்சா அது சரியாகும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுந்தபடி மூலிகை செடிகளும் கொண்டு வருவாங்க. அந்த செடிகளை எதுக்கு நம்ம எப்பப்ப பயன்படுத்தணும் அப்படிங்கறத விளக்கமாவும் சொல்லி தருவாங்க. சரிங்களா? இத்தனை சொல்லித்தரும் போது நம்ம அந்த திருவிழாக்கு போயே தீரணும் இல்லைங்களா? நிறைய சிறப்பு விருந்தினர்கள் அங்க வரப்போறாங்க. அதனால கட்டாயமா இந்த திருவிழாவை மறக்காம வந்து பாருங்க. நம்ம சமையலுக்கு தேவையான அத்தனை பொருளுமே அங்க கிடைக்குங்க. நான் அந்த மாதிரிதான் போய் வாங்கிக்குவேன். அப்படி வாங்குற பொருட்கள் எல்லாமே இயற்கை முறையில விளைவிச்சு கொண்டு வந்த பொருட்களா தான் இருக்கும். சரிங்களா? அதனால நம்ம நம்பிக்கையோட நம்ம தைரியமா நம்ம வாங்கலாம். அதனால உங்களுக்கு தேவையான பொருட்களை என்ன வேணுமோ அங்க வாங்கிக்கிறதுக்கு வாங்க. அது குடும்பத்தோட வாங்க. ஏன்னா நாம மட்டும் அங்க போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. நமக்கு அடுத்த தலைமுறை குழந்தைங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். என்ன வாங்குறோம், என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறத கட்டாயமா அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த திருவிழா வர பிப்ரவரி 8ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சிறுமலர் மேல்நிலை பள்ளியில நடக்குது. அங்க நாம சந்திக்கலாம். ஓகே, பாய்.